ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் KKR Auto World. நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாரி மன்னிச்சிருவோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவோட தான் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். டுடே என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா MT-15 Yamahaவில் அது வெர்ஷன் 2 அதோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதோட இன்ஜின் பற்றி பார்த்துடலாம். இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலர்ட் 4 ஸ்டோக் SOHC 4 வால்வு கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 155 cc கொடுத்துருக்காங்க. போர் அண்ட் ஸ்டோக்குன்னு பார்த்தீங்கன்னா போர் வந்து 58.0 mm கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் வந்து 88.7 mm கொடுத்துருக்காங்க. கம்பேரிஷன் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 16.6:1 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஹவர்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 13.5 kW ப்ளஸ் மினிட்க்கு 10,000 RPM ரன் ஆகும். இதில் E20 கம்ஃபர்டபுள் அவைலபிளாக இருக்குது. கிளச் டைப் பார்த்தீங்கன்னா வெட் மல்டிபிள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ட் மேஸ் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சிஸ்டம் டைப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்டார்டர் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 14.1 Nm, அப்புறமா 7500 RPM ரன் ஆகும் மினிட்க்கு. ஃபியூல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாங்க இதோட டைமென்ஷன் பற்றி பார்ப்போம். ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 2015 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் வித் பார்த்தீங்கன்னா 800 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா 1070 mm கொடுத்துருக்காங்க. மினிமம் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 170 mm வருது. இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 141 kg வருது. சீட் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 810 mm கொடுத்துருக்காங்க. இன்னர் டியூப் டயாமீட்டர் ஆஃப் ஃப்ரண்ட் ஃபோர்க் பார்த்தீங்கன்னா 37.0 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1325 mm கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் வாங்க இதோட சேசஸ் பற்றி பார்ப்போம். ஃப்ரேம் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டெல்டா பாக்ஸ் எதுக்குன்னா உங்களுக்கு 45 டிகிரி வரையும் சாட்சி எடுக்கலாம். அதுக்கு மேலே சாட்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகிடும். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஸ்கோபிக் அப்சைட் டவுன் ஃப்ரண்ட் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா லிங்க்டு டைப் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக் டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 282 mm கொடுத்துருக்காங்க. அதே ரியர் பிரேக் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது வந்து 220 mm கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 100/80 கொடுத்துருக்காங்க. 17 inches டயர் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர். அதுவும் டயர் சைஸ் ரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140/70 கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான். ப்ளஸ் இதுவும் 17 inch டயர் தான். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் டுயல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. பிரேக் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லாயிருக்கும் பிரேக் பிடிக்கிறதுக்கு ABS கொடுத்துருக்கிறனால. நெக்ஸ்ட் இதோட அதர் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். என்னென்ன டிஜிட்டலில் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 12 volt 4.0 ampere கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா LED கொடுத்துருக்காங்க. பொசிஷன் லைட் பார்த்தீங்கன்னா LED கொடுத்துருக்காங்க. பிரேக் அண்ட் டயர் லைட் பார்த்தீங்கன்னா அதுவும் LEDயில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. டெக்னோமீட்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜும் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அஜார் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டாலிக் பிளாக் அண்டு டார்க் மேட் ப்ளூ, இது 2 வண்டிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மற்றதுலலாம் கொடுக்கல. சைட் ஸ்டாண்ட் என்ஜின் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க எக்யூப்டு. அப்புறம் ஃபியூல் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் அதுக்கும் கொடுத்துருக்காங்க. கியர் பொசிஷனுக்கும் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் டைமிங் லிஃப்ட்டுக்கும் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு VVA வால்வுக்கும் அதுவும் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. கிளாக் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் வருது. VVA வால்வு வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஒய் கனெக்ட் இருக்குது. இது வந்து ஒய் கனெக்ட் எதுக்குன்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை இது கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதோட கலர்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மேட் ப்ளூ இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிளாக் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா சைனான் ஸ்ட்ரோம் DLX இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா சைபர் கிரீன் DLX இருக்குது. அஞ்சாவது ஐஸ் ஃபியூலோ வெர்மிலியன் DLX இருக்குது. அப்புறமா ஆறாவது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிளாக் DLX இருக்குது. அப்புறமா ஏழாவது பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் எனர்ஜி Yamaha மோட்டோ GP எடிஷன் இருக்குது. இதோட ரிவ்யூ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸை பற்றி பார்ப்போம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 1,68,000 வரும் ஸ்டாண்டர்டு எக்ஸ்ட்ரோரூம் ப்ரைஸு. செகண்ட் DLX மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,72,700 வருது. தேர்டு மோன்ஸ்டார் எடிஷன் GP மோட்டோ GP எடிஷன் பார்த்தீங்கன்னா 1,74,000 வருது. அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.